वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இந்த வாரம் திருமறை குர்ஆனில் சூரா அன்ஆம் என்கிற 6வது அத்தியாயத்தின் ஆரம்பம் 30 வசனங்களில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்று அறிவிப்பு செய்த அடிப்படையில் அது குறித்தான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த 6வது அத்தியாயம் அன்ஆம் என்பது கால்நடைகள் என்று அதற்கு அர்த்தம். அன்ஆம் என்ற அரபு வார்த்தைக்கு கால்நடைகள், பொதுவாக வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள், அதை குறித்த வார்த்தையைத்தான் அன்ஆம் என்று அல்லாஹ் சொல்லி அழைக்கிறான். இது இந்த அத்தியாயத்தில் அது குறித்த சில தகவல்களை பாடங்களாக படிப்பினையாக அல்லாஹ் சொல்லி தருவதினால் இந்த அத்தியாயத்திற்கு அன்ஆம் என்ற பெயர் வந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த முதல் 30 வசனங்களில் இருந்து நம்முடைய கேள்விகளை நாம் ஆரம்பம் செய்வோம். ஆரம்பமாக ஆண்களுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி நாம் வேதத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வேதத்தை இப்படி அவங்க கேட்கிறாங்க, மாற்று மதத்தவர்கள் காஃபியர்கள், நாம இப்படி கொடுக்கல அப்படிங்கிறான். எப்படி அவர்கள் கேட்டார்கள், எப்படி அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். பெண்கள்ல இருந்து சரி, ஏன் கொடுக்கல? அப்ப அவங்க என்ன வார்த்தை சொல்லுவாங்க? சரி, அல்லாஹ் குர்ஆனில் அன்ஆம்ல 7வது வசனம் சொல்கிறான், வலவ் நஸல்னா அலைக்க கிதாபன் ஃபீ கிர்தாஸின், காகிதத்தால் எழுதப்பட்ட வேதத்தை நாம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால், கைகளால் தெளிவாக எழுதப்பட்ட ஒரு வேதத்தையே இவர்களுக்கு கொடுத்தாலும், லகாலல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் சொல்வார்கள், இன் ஹாதா இல்லா சிஹ்ரு முபீன், இது தெளிவான சூனியம் தான். சூனியம் அப்படிங்கிற அரபு வார்த்தை குர்ஆனில் நிறைய இடத்தில் வருகிறது. அதாவது சிஹர் என்ற வார்த்தையை சொல்கிறான். சிஹர் என்றால் மந்திரக்கலை அப்படிங்கிற மாதிரி மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி மந்திரக்கலை தந்திரக்கலை எல்லாம் கிடையாது. அது ஒரு ஏமாற்றக்கூடிய கலை, இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய கலை, அவ்வளவுதான். அதுக்கு ஆற்றலே கிடையாது. மேடைக்கு மேல ஒரு மெஜிஷியன், அதாவது இந்த தந்திரங்கள் மூலமாக தனக்கு ஆற்றல் இருப்பதை போன்று காட்டக்கூடியவனை வெளியே நின்று பார்க்கும்போது உண்மையிலே ஆற்றல் இருக்குதோன்னு நினைக்க வைக்கும். பக்கத்துல போனா அவன் அண்டுக்குவான். அவன் என்ன வகையில நம்ம ஏமாற்றுகிறான் என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்ப அது மாதிரியான ஒரு காரியம் தான் இந்த சிஹர் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் தான். அல்லாஹ் சொல்ற, நம்ம காகிதத்தால் எழுதப்பட்ட வேதத்தை உங்களுக்கு கொடுத்து இருக்கலாம், கொடுத்தாலும் என்னதான் சொல்ல போறான், இது சூனியம் அப்படின்னா என்ன அர்த்தம், இது பொய், அதான் சொல்ல போறான். இப்ப ரசூலுல்லாவுக்கு காகிதத்தால் எழுதப்பட்டது வரல. ரசூலுல்லாவுக்கு வேத அறிவிப்பாக வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லிவிட்டு செல்வார்கள். இன்ன சூரா, இன்ன ஆயத்து, இன்ன பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று திருக்குர்ஆனினுடைய ஆயத்துகளை அவர் ஓதிவிட்டு செல்வார். நபி அவர்கள் மக்களை சந்தித்து, இப்போதுதான் அல்லாஹ் இது குறித்து எனக்கு விளக்கம் தந்தான், சட்டங்களை சொன்னான், தெளிவுபடுத்தினான், வரலாற்றை கூறினான் என்றெல்லாம் நபி அவர்கள் அந்த ஆயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவராக கற்பனை செய்து பேசுகிறார். மூசா நபியை பற்றி, இப்ராஹிம் நபியை பற்றி எங்கேயோ கேட்ட கதையெல்லாம் வச்சு அவரா ஒரு கதையை உண்டாக்கி பேசி கொண்டிருக்கிறார் என்று மக்கள் நினைக்கும் போது அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்கு காகிதத்தால் எழுதப்பட்ட வேதத்தை கூட நான் கொடுத்துருவேன்,
என்னால் கொடுக்க முடியும். ஒரு புக்கை ரெடி பண்ணி இந்தாங்க குர்ஆன்னு என்னால் கையில் கொடுக்க முடியும். நான் அப்படி கொடுத்தாலும் இவன் பொய்ன்னு தான் சொல்ல போறான். நான் இப்ப கொடுக்கல, இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இது பொய் அப்படிங்கிறான். நான் கொடுத்தாலும் இவன் என்னதான் செய்ய போறான், இதை பொய் என்று தான் அவன் சொல்ல போகிறான். இதுக்கல்ல பயன்படுத்தின வார்த்தை என்ன, இவர்கள் இதை சொல்லுவார்களாம், இன் ஹாதா இல்லா சிஹ்ரு முபீன், இது தெளிவான சூனியத்தை தவிர வேறில்லை. சூனியங்கிற வார்த்தை குர்ஆனில் பல இடத்தில் வருகிறது. அதுக்கு என்ன அர்த்தத்தில் அல்ல பயன்படுத்துறோம்னா மந்திர கலைன்ற அர்த்தம் வரல. அதை சொல்லி சில பேர் மக்களை ஏமாற்றுகிறார்கள். மந்திர கலை அது சில பேருக்கு தான் தெரியும். யாராவது நமக்கு சூனியம் வச்சிருவாங்க, நம்ம அதனால பாதிக்கப்பட்டுருவோம், அதனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க அதுக்குன்னு சில வைத்தியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அதில் எங்களுக்கிட்ட வாங்க, நாங்க அதை தீர்த்து வச்சிருவோம் அப்படின்னு அதை கொண்டு மக்களிடத்துல வியாபாரமாக மாற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்ற சூனியன்ற வார்த்தை என்ன வார்த்தைன்னா அது பொய்ன்னு அர்த்தம். இது பொய்ன்னு சொல்றதை அவங்க எப்படி பேசுவாங்க, இது தெளிவான சூனியத்தை தவிர வேறில்லை என்று அவர்கள் பதிலளிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கானது. வானவர்களை கேட்கிறார்கள் இறை மறுப்பாளர்கள், நீங்க தூதர், அப்ப வானவரை தாங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த மக்கள் சொல்றாங்க. நீங்க தூதர், அதனால வானவர் உங்களோட வரணும் அப்படின்னு கேட்டதுனால நாம ஒருவேளை வானவர் கொடுத்தால் அவர்களுக்கு மத்தியில என்ன நிகழ்வு நடக்கும் அல்லாஹ் சொல்றான். சரி சரி சரி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர். இறைவனின் தூதர் அப்படின்னா அதுக்குன்னு சில சான்றுகளை மக்கள் எதிர்பார்க்கிற தப்பெல்லாம் கிடையாது. ஒரு நபர் இறைவனின் தூதர் என்று நம்ம மத்தியில் இப்போ ஒருத்தர் சொல்றாரு, நீங்க நம்ம உடனே கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும், பொய் தான், அது வேற. முகமது நபிக்கு அப்புறம் தூதர் கிடையாது, அது பொய். அப்போ வந்து என்ன, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேச்சுக்கு உண்மையிலேயே தூதராக இருந்தால் நம்ம என்ன கேள்வி கேட்போம்னா சான்று காட்டுங்கன்னு கேட்போம். நீங்க தூதருங்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய தூதர்னா சான்று காட்டுங்க. யாராலும் செய்ய முடியாத ஒண்ணு நீங்க செஞ்சாதான் நீங்க அல்லாஹ்வின் தூதர். அப்ப எதையாவது செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மக்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா வானவர்களை கேட்கிறாங்க. இப்ப இப்படி கேட்டதுல ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா சான்று தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமும் கேட்கறாங்க. அதான் உங்க பிரச்சனை. உனக்கு ஒன்னா ரெண்டா எத்தனை சான்று நான் காட்ட, எல்லா சான்றுகளையும் பார்த்துட்டு நீ என்ன கேட்கிற, இது இருந்தா நல்லா இருக்கும் ஒண்ணு கேட்கிற, அதை கொடுத்தா இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்கும் இன்னொன்னு கேட்கிற. நான் சான்றுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப கடைசி என்ன கேட்கிற, நீ வானவர்களை கேட்கிற. ஒரு வானவர் கூட்டுவாங்க, அவர் ரெக்கையோட அந்த வானவர் வந்து நின்னாருன்னா பார்த்தா எப்படி தெரியும், வானவரே வந்திருக்கிறாருப்பா, அப்ப கண்டிப்பா இவர் யாராதான் இருப்பாரு, நாங்க இறை தூதர்னு புரிந்து கொள்வோம் அப்படிங்கிறது கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஓ காலு லௌலா உன்சில அலைஹி மலக், இவரோடு ஒரு வானவர் அருளப்பட வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஒலவு அன்சல்னா மலக்கன், நாம ஒருவேளை வானவரை இறக்கணும் முடிவு எடுத்தோம்னா லகுலியல் அம்ரு, காரியம் கதை முடிக்கப்பட்டு விடும். சும்மலா யுந்தரும், அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நான் வானவரை இறக்குறனால எதுக்கு தான் இறக்குவேன், அழிவுக்கு தான் இறக்குவேன். நீ வானவரை தானு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் தராம இருக்கிறேன். நான் தந்தம்னா அங்க கதை முடிஞ்சிடும். அல்லாஹ் அப்படி என்ன வானவர்களை அனுப்பி இருக்கிறான் என்றால் திருமறை குர்ஆன்ல ஒரு வரலாற்று செய்தியை சொல்றான். இப்ராஹிம் என்கிற ஒரு இறை தூதர், அந்த இறை தூதருக்கு நற்செய்தி சொல்வதற்காக சில வானவர்கள் வர்றாங்க. வானவர்களை பொறுத்தவரை அவர்கள் நபிமார்களுக்கு முன்னால் எல்லா நேரத்திலும் வானவர்கள் தோட்டத்தில் இருக்க மாட்டாங்க. நம்ம ரசூல்லா கூட 23 ஆண்டு கால பழக்கம் யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ரமலான் வருவாங்க, சந்திப்பாங்க, எல்லா ஆயத்தையும் கொண்டு வந்தது அவங்க தான். ஆனா ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சொந்த தோற்றத்தில் பார்த்தா ரெண்டு முறை தான். அது நபியே சொல்றாங்க, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அவருடைய உண்மையான தோற்றத்தில் பார்த்து 2 வாட்டி தான் பார்த்திருக்கேன் 23 வருஷத்திலே. அப்ப மற்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி தான் பார்த்திருப்பாங்க, ஒரு மனித உருவத்தில். அப்படித்தான் நபி அவர்கள் சந்தித்து பேசி இருக்கிறார்கள். அப்ப அது மாதிரி மனித உருவத்தில் யாருக்கிட்ட வராங்க அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற இறை தூதர் இடத்தில் வருகிறார்கள். இப்ராஹிம் நபிக்கு தெரியாது வந்தவர் யாரு, வானவர்லாம் தெரியாது, யாரோ விருந்தாளி வந்திருக்கிறாங்க. எந்த ஒரு அறிமுகமற்ற நபர்களை கூட விருந்தாளிகளாக பார்க்கிற பண்பாடு இஸ்லாத்தின் பண்பாடு. நம்ம அறிமுகம் ஆனவர் தான் விருந்தாளியை பார்ப்போம், அறிமுகமற்றவர் என்ன சொல்லுவோம், இல்லை எங்களுக்கு தெரியாத அட்ரஸ் யாரும் தெரியலையே அப்படின்னு விரட்டி அடிக்கக்கூடிய நபர்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உடனே அந்த நபர்களை கூப்பிட்டு அமர வச்சு அவர்களுக்கு பொரித்த இறைச்சி துண்டை உணவாக கொடுக்கறாங்க. வந்தவர்கள் சாப்பிடல, வந்தவங்க சாப்பிடலன்னு இவருக்கு ஒரு பயம். விருந்தாளின்னு வந்து விருந்தாளிங்கிற அடிப்படையில் வந்திருக்கிறாங்க, நம்ம விருந்தை கொடுத்தா சாப்பிடணும், சாப்பிடலையே, அப்ப வேற எதுவும் நோக்கமா இவங்களுக்கு இருக்குமா வந்ததுக்கு அப்படின்னு பயப்படும் போது அந்த வானவர்கள் சொல்றாங்க, இல்ல நாங்கள் வந்து என்னன்னா மனிதர்கள் இல்லை, இதை சாப்பிட மாட்டோம், நாங்க
நாங்கள் இறைவன் புறத்திலிருந்து வந்த வானவர்கள், உங்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். இஸ்மாயிலை குறித்து, இசாக்கை குறித்த நற்செய்திகளை சொல்வதற்கு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் நபி ஒரு சமுதாயத்துக்கு மார்க்க பிரச்சாரம் செய்கிற அதே நேரத்தில் வேறொரு இடத்துல ஒரு இறை தூதர் இன்னொரு சமுதாயத்துக்கு மார்க்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த இறை தூதர் பேர் லூத் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய காலத்தில் தான் ஓரின சேர்க்கை என்கிற ஆணும் ஆணும் திருமணம் செய்து வாழக்கூடிய ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரத்தை கட்டவிழ்த்த மக்கள் அந்த சமுதாய மக்கள். அப்ப அந்த சமுதாய மக்களை அழிப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ் வானவரை எதுக்கு அனுப்புவான்? வேதனைக்கு அனுப்புவோம். வேதனைக்கு மட்டும்தான் வருவாங்கன்னு இல்லை, அது அல்லாத வேறு சில காரணங்களுக்கும் வானவர்கள் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்லும் பொழுது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், வானவர்களும் ரூஹும் இறங்கி வருகிறார்கள். எப்போ? லைலத்துல் கத்ர் இரவில இறங்கி வருகிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மண்ணுக்கு போயிட்டாங்க, கீழே போயாச்சு. ஆனால் கியாமத் நாள் வரைக்கும் லைலத்துல் கத்ர் ஒவ்வொரு நாளும் அந்த இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ஏனைய வானவர்கள் வருவாங்க. குர்ஆன் பேசுது. அப்ப வானத்திலிருந்து வானவர்களுடைய வருகை எப்போதும் அது இயல்பாக நடந்து கொண்டிருக்கும். நீ சொன்னேன்னு நான் வானவரை நான் அனுப்புறதா இருந்தா எப்படிதான் அனுப்புவேன்? அது வேதனைக்கு தான் அனுப்புவேன். ஏன்னா இதற்கு முன்னால் உள்ள சமுதாய மக்கள் எல்லாம் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஏதோ வேதனை வருங்கிறீங்க, அல்லாஹ் தண்டிப்பாங்கிறீங்க, கடுமையா பிடிச்சிருவாங்கிறீங்க, கொண்டு வாங்கலாம் பார்ப்போம் அப்படின்னு பல மக்கள் அந்த நபிமார்கள்ட்ட கேட்டாங்க. அப்ப நான் அனுப்புனது வானவர்களை தான். நான் வானவரை அனுப்பணும்னா உங்களுக்கு மத்தியில் கதை முடிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க வரும்பொழுது உங்களுக்கு பிள்ளைக்கான நற்செய்தியை சொல்லுவதற்கும் லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை அழிப்பதற்கும் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபி வாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அங்க போய் அழிக்க போறீங்களா? என் சகோதரர் லூத் இருப்பாரு, அல்லாஹ் எந்த ஒரு நேரத்திலும் நபிமார்களை அழிக்க போறது இல்லை. ஆனா அவருக்கு ஒரு பயம், ஒருவேளை அழிவுல என் சகோதரர் லூத்து மாட்டிக்கொள்வாரோ அப்படின்னு வாதம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ராஹிம் நபி அல்லாஹ் கண்டிக்கிறான், இல்ல நீங்க இதுக்கு மேல வாதம் பேசாதீங்க, லூத்து பாதுகாக்கப்படுவார் என்று சொல்லி அந்த வானவரை அல்லாஹ் லூத் நபியின் சமுதாயத்திற்கு அனுப்பி வைக்கிறான். அந்த சமுதாய மக்கள் லூத் நபி இடத்துல வந்த அந்த வானவரை அவர்கள் ஓரினை சேர்க்கையின் மூலமாக அபகரிப்பதற்கு திட்டமிடுகிறார்கள். வந்தவர்கள் அழகான ஆண் தோட்டத்தில் வந்தவர்கள். இங்க ஆணை பார்த்தாலும் இங்க என்ன பிரச்சனை? அந்த சமுதாயத்தில் பெண்ணு கூட பாதுகாப்பு இருக்கும், யாருக்கு பாதுகாப்பு கிடையாது? ஆணுக்கு தான் அங்க பாதுகாப்பு கிடையாது. லூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல விருந்தாளிகளாக வந்த அந்த வானவர்களை அபகரிப்பதற்கான திட்டமிடுதல் அந்த இழிவடைந்த அந்த சமுதாயத்திடம் இருந்தது. எப்படி இப்ராஹிம் நபி வந்தது வானவர்னு தெரியலையோ, லூத் நபிக்கும் தெரியாது வந்தவர் வானவர்னு. வந்த உடனே என் விருந்தாளிகளை நீங்க என்ன செய்யாதீங்க, அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க, என் விருந்தாளிகளை கேவலப்படுத்தாதீங்க, என்ன தேடி வெளியூர்ல இருந்து யாரும் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டு அவங்கள்ட்ட நான் மார்க்கத்தை பரப்பணும், ஆனால் நீங்க அவர்களை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த மக்கள் சொல்றாங்க, லூத்தே வேற நபர்கள் விஷயத்துல நீங்க சிபாரிசு செய்ய வரக்கூடாதுன்னு உங்களுக்கு நம்ம முன்னாடி எச்சரிக்கை பண்ணுமா இல்லையா? இப்ப என்ன விஷயம்? நீங்க எங்க கூட தவறுல வரல, அப்போ ஒதுங்கிருங்க, அடுத்தவனையும் காப்பாத்துற வேலையெல்லாம் இருக்கிறீங்க, இந்த வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்த வானவர்கள் சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வானவர்கள், இவர்களை அழிக்க தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. எனவே நபிமார்கள் இருக்கும் போது வானவர்களை அல்லாஹ் இறக்குறான் அப்படின்னா அந்த சமூகத்தை அழிக்கிறான்னு அர்த்தம். அழிப்பதற்குத்தான் வானவர்களை இறக்குவான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், நீ வானவரை அனுப்புங்கிறியா? நான் அனுப்புன என்ன ஆகும்? உன் கதை முடிஞ்சிடும். உன்னை இவ்வளவு நாள் நான் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னா நீ அல்லாஹ் நீ எதுவும் பேசிடாத, நான் வானவரை இறக்குனா உன் கதை முடிஞ்சிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று ஒருவேளை ஆண்களுக்கான கேள்வி, ஒருவேளை வானவரை அல்லாஹ் அனுப்புறான் என்று வைத்துக் கொள்ளும், அவர்கள் கோரிக்கை அடிப்படையில் எப்படி அனுப்புவான் என்று குர்ஆன் சொல்கிறது. வானவரை அனுப்புவதாகவே வைத்துக் கொண்டால் எப்படி அல்லாஹ் அனுப்புவதாக குர்ஆன் பேசுகிறது? புரியல. பார்க்கிற சக்தி இல்லை. இல்ல வானவர் பொதுவாக நம்ம பார்க்க முடியாது, பக்கத்திலே பல வானவர்கள் இருக்கிறாங்க, பார்க்க முடியல, பூமியில இருக்கதான் செய்றாங்க. நீங்க கேட்கிற மாதிரி பார்க்கிற மாதிரி நான் வானவரை அனுப்புனா எப்படி அனுப்புவேன்னு அல்லாஹ் சொல்றான். நபிகள் மாதிரினா இன்னொரு நபி மாதிரி அனுப்புவான். ஓரளவுக்கு சரின்னு சொல்லலாம், ஆனால் முழுமை ஆகல. வேற ஏதாவது பதில்? பெண்கள்ல சரி, இதான் சரியான ஒரு பதில். அதாவது அல்லாஹ் சொல்றான், உளவு ஜால்னாகும் மலக்கன்,
வானவரை நாம் அனுப்புவது, நீங்க வானவரை பார்த்தா தான் நம்புவோங்கிறீங்க. ஒரு பேச்சுக்கு நான் வானவரை அனுப்புறதாவே இருக்கட்டும். லஜஅல்னாஹு ரஜுலன், அவரை மனிதராகத்தான் அனுப்புவோம். ஏன் மனிதராக நாம் அனுப்புறோம் அப்படின்னா, உனக்கு பிரச்சனையே வானவரை பார்த்தா ஈமான் கொள்ளுவேன். நான் வானவரை காட்டினதை எல்லாரும் ஈமான் கொள்ளுவானு. அப்ப நான் வானவரை அனுப்புவதாகவே வைத்துக் கொண்டாலும் நான் எப்படி அனுப்புவது இல்லை, அவருக்கு அந்த ரெக்கை இருக்கிற மாதிரி மனித தோற்றத்திலிருந்து வேறுபட்ட மாதிரி அந்த உண்மையான தோற்றத்தை நான் அனுப்ப மாட்டேன். வானவர் ஒரு பேச்சுக்கு அனுப்புறதா இருந்தா கூட அவரை மனிதர் ஆக்கி தான் நான் அனுப்புவேனே ஒழிய எப்படி அனுப்ப மாட்டேன். ஒரு நாளும் வானவர் தோற்றத்தை நீங்க பார்க்கிற வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்க சில சமூக வலைதளங்களை சில வீடியோக்களை பார்க்கலாம். திடீர்னு ஒருத்தர் காபத்துல்லாக்கு மேல ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு, வானத்துல ஏதோ ஒருத்தர் ரெக்கை அடிச்சுக்கிட்டு பறக்கிற மாதிரி, அப்படிலாம் அனிமேஷன் வீடியோ அதெல்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணது, எடிட்டிங். அது உண்மையெல்லாம் கிடையாது. வானவர் வந்துட்டு போயிருக்கிறாரு போல, போறது ஒரு வானவர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பின்பம் ஒரு சில கருத்துக்களை நீங்க பார்க்கலாம். வானவரை நீங்க கேமரால படம் முடிக்கலாம் முடியாது, வானவரை நம்ம பார்க்கவும் முடியாது. பார்த்ததுன்னு ஒரு ஆள்கிட்ட போய் இந்த பாருங்க வானவர் போறாரு அப்படின்னு சொல்லலாம் முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான், நான் வானவரை உங்க மத்தியில் அனுப்புறதா இருந்தா கூட எப்படித்தான் அனுப்புவேன், வானவர்களை மனிதராக்கி அதுலயும் குழப்பம் தான் வரும். இவர் வானவரா இல்லையா அப்படின்னு குழப்பம் ஏற்படுத்துகிற விதத்துல தான் நம்ம வானவர் அனுப்புவோமே ஒழிய ஒரு நாள் இவர் தெளிவா வானவர்னு சொல்ற விதத்துல அனுப்ப மாட்டோம். நிறைய இடத்துல அனுப்பியிருக்கிறோம். நபிமார்கள் அல்லாதவர்கள் விஷயத்திலேயே பல இடத்துல வானவர்களை அனுப்பியிருக்கிறோம், மனுஷனா தான் அனுப்பியிருக்கிறோம். புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்துல நீங்க பார்க்கலாம். 3 நபர்கள் பனி இஸ்ரவேல் சமுதாயம், யூத சமுதாயத்தை சார்ந்த 3 நபர்கள். ஒருவர் வழுக்கை தலை, ஒருவர் வெண்குஷ்ட நோயாளி, ஒருவர் குருடராக இருக்கிறார். 3 பேரும் ஏறத்தாழ அவங்க சகோதரங்கிற மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 3 பேர் சகோதரர்கள். ஒருவேளை குடும்ப ரீதியா சகோதரரா இல்ல சமுதாய ரீதியா சகோதரா தெரியாது. இந்த 3 பேரையும் அல்லாஹ் சோதிக்க நாடுகிறான். வானவர் அனுப்புறான். எப்படி அனுப்புறான்? மனிதராக ஆக்கி அனுப்புறான். வந்தவர் வானவர்னா யாரா இருந்தாலும் என்ன வரும்? நமக்கு பயம்தான் வரும். ரசூலுல்லாஹ் முதல்ல வானவரை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆச்சு? பயம் வந்துச்சு, கடுமையான பயம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைக்கிறாங்க. அந்த நிகழ்வுல இருந்து தப்பிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர வீட்டுக்கு வராங்க. ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கன்னாங்க. நான் ஒரு வானவரை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப வானவரை அல்லாஹ் இயல்பா யாரு கண்ணு காட்டவே மாட்டான், தெரியவே மாட்டாங்க. ஒருவேளை நீங்க வானவரை பார்த்தா கூட எப்படிதான் நீங்க பார்த்திருப்பீங்க? மனித உருவத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த 3 பேரை சோதிக்க நாடி அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு வானவரை மனித உருவத்தில் அனுப்புறான். ஒவ்வொரு நபர்கிட்ட கேட்கறான். அதான் கேட்கறாங்க அந்த வானவர்கள், உங்களுக்கு எப்படி, உங்களுடைய நிலைமையில எப்படி இருக்குது? இல்ல எனக்கு வழுக்கத்தலை, எனக்கு வெண்குஷ்டம், எனக்கு குருடு. ஒவ்வொருத்தரும் ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்றாரு, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த வானவர் கைகளை கொண்டு உடலை தடவி கொடுக்கிறார். அந்த வழுக்கை தலை உடையவருக்கு அழகான முடி வருகிறது, வெண்குஷ்ட நோயாளியினுடைய நோய் நீங்குகிறது, குருடருக்கு கண்ணு தெரிகிறது. 3 பேருக்கு உங்களுக்கு என்ன செல்வம் பிடிக்கும்னு அந்த வானவர் கேட்கிறார். வானவர் உங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு மனுஷன் அப்படிதான் அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஒருத்தர் ஒட்டகங்கிறார், ஒருத்தர் மாடுங்கிறார், ஒருத்தர் ஆடுங்கிறார். 3 பேருக்கும் கருவுற்ற நிலையில் அந்த 3 பிராணிகள் அவருக்கு பரிசீலிக்கப்படுகிறது. ஒரு காலம் கடக்குது, கருவுற்ற நிலையில் இருக்கிறது, அது குட்டியை ஈன்றெடுக்குது. அல்லாஹ் பெரிய பரக்கத்தை கொடுக்குறான். ஒட்டக பண்ணையா மாறுது, மாட்டு பண்ணையா மாறுது, ஆட்டு பண்ணையா மாறுது. அதே வானவர் அதே வந்த மனித உருவத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தன்னை அவர் ஏழ்மைப்படுத்தியவரை போன்ற உருவத்தில் வராரு. 3 பேர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, எனக்கு நான் கொஞ்சம் வழி போக்கன், இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன், ஒரு ஆட்டை கொடுத்தா நல்லா இருக்குமே. ஆட்டுக்கார்ட்ட ஆட்டை கேட்கிறாரு, மாட்டுக்கார்ட்ட ஒரு மாட்டை கேட்கிறாரு, ஒட்டகத்துக்கார்ட்ட ஒரு ஒட்டகத்தை கேட்கிறாரு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நடக்கிற சம்பவம். ஒரு ஒட்டகத்தை தாங்களா, நான் போயிட்டு வந்து உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன். இரவலாக கேட்கிறார், கடன் கண்டிப்பா தந்துடுவேன் அப்படின்னு. அந்த ஒட்டகத்துக்குரியவரும் மாட்டுக்குரியவர் என்ன சொல்றாங்க? நான் தரமாட்டேங்க, நான் தரப்போறது இல்லை. அப்போ அவர் இப்போ வந்து என்னன்னா, முதல்ல இனாமாக கேட்டவர் இப்போ தான் வந்து என்னன்னா, வானவர் என்ன செய்யறாங்க? அடுத்த கேள்வி ஆரம்பிக்கிறாங்க. இல்லையே, உங்களை பத்தி எனக்கு தெரியும், நான் முன்னாடி உங்களை பார்த்த ஞாபகம் இருக்கு, நீங்க வழுக்கத்துல உள்ள ஆளு தானே, வெண்குஷ்ட நோயாளி தானே, ஊர் உலகத்துல மக்கள்லாம் பார்க்காம கேவலப்பட்டு கடந்தீங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியமாக்கி செல்வத்தை கொடுத்துருக்கிறான், எனக்கு ஒரு ஒட்டகம் தரமாட்டீங்களா, மாட்டை தரமாட்டீங்களான்னு கேட்கறாங்க. இல்ல என்னுடைய உருவமெல்லாம் எனக்கு பிறப்பின் அடிப்படையில் கிடைச்சது, பணமெல்லாம் எங்க அப்பம்பாட்டம் முப்பாட்டம் சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு பெருமை பேசுறாங்க. அப்ப வந்த வானவர்கள் சொல்றாங்க, அப்படியா, நீங்க சொன்னது உண்மைன்னா அது நீடிக்கட்டும், பொய்யா இருந்தா நீங்க பழைய நிலைக்கு மாறட்டும்னு ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு கிளம்புறாங்க. பழைய நிலைக்கு அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். இந்த குருடனாக இருந்து கண் பெற்றவர் அவர் சொல்றாரு, அல்லாவின் மீது ஆணையாக நீங்க எவ்வளவு நாள் ஆடை எடுங்க, நான் தடுக்கல மாட்டேன், அல்லா தான் கொடுத்தான், 0ல இருந்து கொண்டு வந்திருக்கான், மறுபடியும் அல்ல 0 ஆக்கினாலும் மறுபடியும் எங்க கொண்டு வருவான், என்ன உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவான், நீங்க கவலைப்பட வேண்டாம், எவ்வளவு நாள் எடுங்க, நான் திருப்பி கேட்க மாட்டேன், நீங்க இரவல்னு கேட்கறீங்க கொடுத்துருவேங்கிறீங்க, நீங்க கொடுக்கறேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க எடுத்துட்டு போங்கிறாங்க. அப்ப வந்த வானவர் என்ன சொல்கிறார் என்றால், இது அல்லாஹ் உங்களை சோதித்தான், உங்கள் சகோதரர் 2 பேர் சோதனை என்ன பண்ணிட்டாங்க, தோல்வி விட்டுட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்யட்டும்,
நான் அல்லாவின் புறத்திலிருந்து வந்த வானவர், மனிதராக இருந்து வானவர் சொல்லிட்டு போறார். அப்ப அல்லாஹ் வானவரை இந்த துன்யாவுக்கு அனுப்பினால் கூட, நம்மோடு பேச வைத்தாலும் கூட, அவர் எப்படிதான் வருவார்? மனிதராகத்தான் வருவார். ஒரு நாளும் அவர் வானவருக்கே உரித்தான தோட்டத்தில் வரமாட்டார். நபிமார்களை பார்க்கறது அபூர்வம். ரசூல்லா 23 வருஷம் இருந்து 23 ஆண்டு காலம் ஒரு வானவரோட ரசூல்லா தொடர்புல இருந்தாங்க. எந்த வானவர் தான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். இதான் குர்ஆனோட தொடர்புல தினம் தொடர்புங்கிற மாதிரி, மாதம் வார தொடர்பு. ஒவ்வொரு ரமலானுக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழ வைப்பாங்க. ரசூல்லாவுக்கு தொழுகை ஜமாத் நடைபெறும். அப்ப அவ்வளவு தூரம் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடைபெறுகிற போது ரசூல்லாவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை தான் பார்த்திருக்காங்க. அப்படின்னா நபிமார்கள் பார்ப்பது அபூர்வம். கட்டாயம் நபிமார்கள் அல்லாதவர்கள் வானவர்களை பார்க்க முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து, இல்லை நான் ஒரு வானவரை பார்த்தேன், ரெக்க இருந்துச்சு, அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னாருன்னா அப்பட்டமான பொய்ன்னு அர்த்தம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வானவர்களை நம்ம அனுப்புறதா இருந்தா கூட மனுஷனை ஆக்கி தான் அனுப்புவோம். அதுலயும் உங்களுக்கு குழப்பம் தான் வரும். வானவர் எப்படி நம்ம அனுப்ப போறது இல்லை, வானவராக அனுப்ப போறது இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முந்தைய காலத்துல, நபிகளார் காலத்துக்கு முன்னாடி ஒரு நபர் தன் ஊர்ல இருந்து புறப்பட்டு வேற ஒரு ஊருக்கு போறார். வழியில ஒருத்தர் வந்து குறுக்கிட்டு கேட்கிறார், எங்கப்பா போற? இந்த பக்கத்து ஊர்ல என் நண்பர் இருக்கிறார், பார்க்க போறேன். அப்படியா? என்ன சமாச்சாரம்? எதுக்கு போய் பார்க்க போற? எதுவும் கடன் எதுவும் கொடுக்கணுமா, வாங்கணுமா? குடுக்கல் வாங்கல், பொண்ணை கொடுத்தேன், பொண்ணை எடுத்தேன், அப்படி ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா பொதுவாக நம்ம எதனால உறவு பேணுவோம்? இதெல்லாம் இருந்தால் தான் உறவு பேணுவோம். இது எதுவுமே இல்லைன்னா உறவு பேண மாட்டோம். அவனுக்கு நமக்கும் வியாபார தொடர்பு இல்லை, அவனுக்கு நமக்கு குடும்ப தொடர்பு இல்லை, அவனுக்கு நமக்கு எந்த விதமான உலக ஆதாயம் இல்லைன்னா நம்ம இன்னொருத்தவங்க சிரிக்கவே மாட்டோம். ஏன் சிரிக்கணும்? ஒன்று கொண்டு எனக்கு ஏதாவது பயன் இருக்கா? ஒரு பயன் இல்லை. எதுக்கு சிரிப்போம்னா, நீ கடன் தரணும், இல்லை நான் கடன் கொடுக்கணும், நான் கொடுக்கல் வாங்கல வச்சுக்க, நீ என் கஸ்டமராக இருக்கணும், இப்படின்னா தான் சிரிப்பே வரும், இல்லாட்டி வராது. அப்ப வந்தவர் கேட்கிறார், நீ போறியப்பா, தேடி ஒருத்தன் தேடி பக்கத்து ஊர் வரைக்கும் போறிய, அது அந்த ஆளு அது உனக்கு எதுவும் தர வேண்டி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த போறவர் சொல்றாரு, இல்ல அவர் எனக்கு எந்த வகையிலும், எனக்கு துன்யா ரீதியா அவருக்கு எந்த நன்மையுமே கிடையாது. என்ன கொண்டு அவருக்கு நன்மை இல்லை, அவரை கொண்டு எனக்கு நன்மை இல்லை, துன்யா ரீதியா நன்மை இல்லை. ஆனா அல்லாவுக்காக நான் அவரை நேசிக்கிறேன். ஒருவேளை அவர்கிட்ட மார்க்க ரீதியான ஒரு அறிவோ ஞானமோ ஏதோ இருந்திருக்கலாம். இறைவனுக்காக நான் அவரை நேசிக்கிறேன். அந்த நேசிப்பை வெளிப்படுத்த நான் என்ன செய்யறேன்? அவரை தேடி போறேங்கிறாங்க. வந்தவர் சொல்றாரு, நீங்கள் யாருக்காக வேண்டி உங்கள் சகோதரரை தோழரை நேசிக்கிறீங்களோ அந்த அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். இதை சொல்லுவதற்கு வந்து அல்லாவின் புறத்தில் உள்ள வானவர்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்ப வானவர்கள் மனித உருவத்தில் சாமானியர்களிடத்தில் கூட வரலாம். வந்தா இப்படிதான் வருவாங்க, மனிதராத்தான் வருவாங்க. ஒரு நாளும் நீங்க என்ன செய்ய முடியாது, வானவர்களை உங்களுடைய புகைப்படத்தின் மூலமாக நீங்க கொண்டு வந்து விட முடியாது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே இதை நீங்க சொல்லுங்க, நான் பயப்படுகிறேன்னு சொல்லுங்கிறாங்க. பெண்களுக்கான கேள்வி. எதுக்கு நபி அவர்கள் பயப்படணும்? எதை பயப்பட சொல்லி அல்லாஹ் சொல்றான்? அல்லாவின் வேதனைக்கு எல்லாரும் பயந்தாகணும். நல்லவங்க பயப்பட வேண்டியது இல்லை. புரியுதா இல்லையா? நல்லவன் ஏன் பயப்படணும்? அல்லாஹ் நல்லவர்களை நரகம் போட போறது இல்லை, வாக்குறுதி. ரசூல்லா நல்லவர், ரசூல்லா ஏன் பயப்படணும்? இணை வைத்தாளா? இல்லையே, அப்படி வரலையே. ஆண்கள் இருந்து இல்ல, அப்படி நிறைய இடத்துல இருக்குது. என்னன்னா, நபியை நீங்க சொல்லுங்க, நான் அல்லாஹ்க்கு பயப்படுறேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். எதுக்கு பயப்படணும்? நபி தான் பாவமே பண்ணலையே, பண்ணாத நபி ஏன் பயப்படணும்? சரி, இதான் பதில். சரிங்களா? 15வது வசனம், சூரா அன்னாமினுடைய 15வது வசனம். அல்லாஹ் சொல்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னி அகாஃபு, நான் பயப்படுகிறேன்னு சொல்லுங்க. இன் அசைத்து ரப்பி அதாப யௌமின் அலீம், ஒருவேளை அல்லாஹ்க்கு நான் மாறு செய்தால், நான் இப்ப மாறு செய்யல, செஞ்சா பயன்தானே ஆகணும், செய்யல பயப்பட வேண்டியது இல்லை. பயப்பட வேண்டியது இல்லைன்னு என்ன அர்த்தம்? அந்த இருமாப்புக்கு சொல்லல. அல்லாஹ் என்ன தண்டிக்க மாட்டான், குர்ஆன்ல கொடுக்கிற வாக்குறுதி. தனக்கு மாறு செய்யாதவர்களை அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், தண்டனை தர போறது இல்லை. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் அசைத்து ரப்பி, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வேனே ஆனால் மகத்தான நாளினுடைய தண்டனைக்கு நான் பயப்படுகிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் இருக்குது, தௌஹீதினுடைய ஆழத்தை உணர்த்தக்கூடிய ஒரு வசனம். இது நம்ம சாதாரண கடந்து போயிடுறோம். நபி வந்து என்ன அல்லாஹ்க்கு பயப்படுவாங்க, அவ்வளவுதான். அப்படி கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பொதுவாக இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தில் வட்டி வாங்குகிற, விபச்சாரம் புரிகிற, மது அருந்துகிற,
அல்லது வேற வேற ஏனைய பல பாவங்களை செய்யக்கூடிய மக்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? அதெல்லாம் அல்லாஹ் காப்பாத்திடுவான் நம்மளை. எந்த அளவு காப்பாற்றணும்? யாராவது வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு. அல்லாஹ் மன்னிப்பாங்கிறத மாற்றமே இல்லை, காப்பாற்றுவாங்கிறதுல மாற்றம் இல்லை, அல்லாஹ் கருணையாளங்கிறத மாற்றம் இல்லை. நான் செய்யறது குற்றம், எப்படி தப்பிக்க முடியும்? நான் மன்னிக்கப்படுவேனா மாட்டேனாங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. இல்லை, நான் தவறே செய்யாம என்ன செய்யலாம்? நான் ஒரு தப்பு பண்ணலப்பா, ஒரு தீமையில ஈடுபடலை, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அது நியாயம். நான் தவறு செஞ்சுட்டு நான் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, நான் நீடித்து கொண்டே இருக்கிறேன், தவறுல பாவத்தில் நீடித்து கொண்டே இருக்கிறேன், அல்லாஹ் காப்பாற்றுவான் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குத, இது கேலி கிண்டலாக்குற மாதிரியானது. அவ இறைவனை பரிகாசப்படுத்துவதை போன்ற ஒரு காரியம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், இவர் நபி, இறைவனுக்கு மிக நேசத்துக்குரியவர், இறைவனுடைய கோட்பாடுகளை நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி தியாகம் புரியக்கூடியவர். இவர் தப்பு பண்ணா கூட இவர் பிடிப்பேங்கிறான்ல. நீங்க மத்த ஆளை விட்டுருங்க, நீங்க இவரை எந்த ஸ்டேஜ்ல வச்சு பார்ப்பீங்க? முகமது நபியை, உயர்வான இடம், அவருக்கு நிகரான இடம் மற்ற மக்கள் யாருக்குமே கிடைக்காது. அப்படிப்பட்ட முகமது நபியே தப்பு பண்ணுனா கூட நான் என்ன செய்வேன்? உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேங்கிறோம். இவரே என்றது தப்பிக்க முடியாது. நீ எல்லாம் எம்மாத்திரம். அது இது நபிக்கு எச்சரிக்கை இல்லை, யாருக்கு எச்சரிக்கை? இது நமக்கு எச்சரிக்கை. அவரையே விடமாட்டேன்னா யாரு என்ன அர்த்தம்? நம்ம யாரையும் விடமாட்டான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது மாதிரி நிறைய இடத்துல குர்ஆன்ல ஏராளமான இடத்தில் இது போன்ற எச்சரிக்கைகளை எல்லாம் சொல்றான். சூரா ஹாக்கால நீங்க பார்க்கலாம், 69வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான், ஒலவ் தகவ்வல அலைனா பஅலல் அகாவில், நான் சொல்லாத சில சொற்களை, மார்க்க கருத்துக்களை நான் சொன்னதாக இந்த முஹம்மது என் மீது இட்டு கட்டினால், அந்த அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒலவ் தகவ்வல அலைனா பஅலல் அகாவில், நான் சொல்லாத சொற்களை இவர் என் மீது இட்டு கட்டுவாரே ஆனால், யாரு? முஹம்மது நபி. ல அகதுனா மின்ஹு பில் யமீன், எனது வலது கரத்தால் அவரை பிடிப்பேன். யார் வலதுகை? அல்லாஹ்வுடைய வலதுகை. என் வலது கரத்தால் அவரை பிடிப்பேன். சும்ம லக்கத்தானா மின்ஹு பில் வத்தீன், அவருடைய நாடி நரம்புகளை அறுத்து துண்டி தெரிந்து விடுவேன். உங்களில் யாரும் அல்லாஹ்வை தடுப்பவன் யாரும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான். நபி தப்பு பண்ண போறதும் இல்லை, தப்பு பண்ணவும் இல்லை. அல்லாஹ் இப்படி ஒரு தண்டனை நபிக்கு தரப்போறதும் இல்லை. சரிங்களா? ஆனா ஏன் இந்த எச்சரிக்கை? நபி பண்ணாலே நான் விடமாட்டேன், நீங்கள்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, நபியே பொருட்டு இல்லை, நீங்க அதுக்கும் கீழே எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது, அதனால் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கையாகத்தான் இந்த வசனம் இருக்கிறது. எனவே இந்த சமுதாயத்தில் பொதுவாக நபியை நம்ம எப்படி வச்சு பார்க்கிறோம்னா, நபி உயர்ந்தவர், நபி மகத்தான பண்புடையவர், நபி பெரும் இறையச்சவாதி, நபி சீரிய வணக்கசாலி, இது எல்லாம் நபிகிட்ட உண்டு. ஆனா நபி ஒரு நாளும் அல்லாவின் அந்தஸ்தை அடையக்கூடிய நபர் இல்லை. இதான் அடிப்படை. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, யாரா போக முடியாது? நபி ஒரு நாள் அல்லாவாக முடியாது, அல்லாவுடைய பிள்ளையாக முடியாது, அல்லாவுடைய அவதாரமாக முடியாது, அல்லாவுடைய ஆற்றலில் பங்கு பெற முடியாது. நபி நபிதான், வெறும் அடிமை தான். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் நண்பர்னு சொன்ன அல்லாஹ் தான் இப்ராஹிம் நபியை தன் அடிமைன்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அடிமைத்தனத்திலிருந்து யாருக்கு விடுதலை எல்லாம் கிடையாது, எல்லாரும் எனக்கு அடிமை, நான் மட்டும்தான் எஜமானன், என்ன தவிர எல்லாம் அடிமை. அந்த அடிமையில சில பேருக்கு உயர்வு உண்டு, சில பேருக்கு தாழ்வு உண்டு. இதைத்தான் நல்லா பதிய வைக்கிறானே தவிர நபி அவர்களுக்கு கூடுதலாக கொடுக்கிற இறைவனுடைய அந்தஸ்து அளவிற்கு கொடுக்கப்படுகிற மதிப்பெல்லாம் இல்லைன்னு நல்லா காட்டான். ஒன்றும் கிடையாது, இவருக்கு அந்த அந்தஸ்தெல்லாம் கிடையாது, நீங்களாக அந்த அந்தஸ்தை என்ன செய்ய வேண்டாம், கற்பனை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித்தரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அடுத்த கேள்வி, ஆண்களுக்கு மிகப்பெரிய சாட்சியம் எது? அது முழுசா சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற ஒரு வார்த்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு. மிகப்பெரிய சாட்சியம் எது? பெண்கள். சரி 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 சரியான ஒரு பதில்.
அதாவது அல்லாஹ் வந்து நபியை விட்டு மக்கள்கிட்ட கேட்க சொல்றான். புல் நபியே நீங்கள் கேளுங்கள், ஐயு ஷையின் அக்பரு ஷஹாதா, சாட்சி ஷஹாதத்துல பெரிய ஷஹாதத்து எதுன்னு கேட்கறேன். ஷஹாதத்தினாலே சாட்சின்னு அர்த்தம். நான் இதுக்கு கேரண்டி போம்ல, அந்த கேரண்டிக்கு அரபுல சொல்ற வார்த்தை தான் ஷஹாதத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை, அதுக்கு நான் கேரண்டி. முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அதுக்கு நான் கேரண்டி. அதான் ஷஹாதத். அந்த அஷ்ஹது அப்படின்னா நான் கேரண்டி, நான் உறுதியா நிக்கிறேன், நான் தெளிவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்? குல் நபியே நீங்கள் கேளுங்கள், ஐயு ஷையின் அக்பரு ஷஹாதா, மிகப்பெரிய சாட்சியம்னா எது? யாருடைய சாட்சி மிகப்பெரிய சாட்சி? சகோதரர் சரியான பதில் சொன்னாங்க, ஆனா அந்த வார்த்தை முழுமையாகல. சகோதரிகள் கரெக்டா சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் திருப்பி, குல் நபியே நீங்களே சொல்லுங்கள், அல்லாஹு ஷஹீதும் பைனி வ பைனக்கும், எனக்கும் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வே பெரும் சாட்சி. அவனை விட வேற யாரையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, சாட்சியாக இன்னொரு ஆளை நம்ம கொண்டு வர வேண்டியதில்லை. இது எதுக்கு நபியை விட்டு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, நான் எடுத்து சொல்லிட்டேங்கிறதுக்கு அவன் சாட்சி, நீ கேட்டுட்டேங்கிறதுக்கு அவன் சாட்சி. மறுமையில நீ என்ன பண்ண முடியாது, என்கிட்ட வந்து இவர் சொல்லல அப்படின்னு நீ வந்து என்ன நீ பிளேம் பண்ண முடியாது. என்ன நீ வந்து ட்ரிகர் பண்ணி ஏதாவது காரணத்துல என்ன நீ தள்ளி விட்டுட்டு என்ன காரணம் வச்சு நீ சொர்க்கம் போறது, இந்த வேலையெல்லாம் மறுமையில நடக்காது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் தான் இதற்கு சாட்சி அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை பல இடத்துல நினைவுபடுத்துறாங்க. ஒரு முறை இறுதி ஹஜ், இந்த இறுதி ஹஜ்ஜை முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் 3 மாசம் தான் ஹயாத்தா இருந்தாங்க. இறுதி ஹஜ் துல்ஹஜ் மாசம் நடக்குது. துல்ஹஜ் தான் வருஷத்துல கடைசி மாசம். துல்ஹஜ் முடிஞ்சோன்னு மொஹர்ரம் முடிஞ்சோன்னு சஃபர், அதுக்கடுத்து 3வது மாசம் ரபியுல் அவ்வல் பிறை 12ல ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. சரிங்களா? துல்ஹஜ் அந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு சேர நபி அவர்கள் பார்த்த கடைசி நிகழ்வு அதுதான். ஹஜ்ஜத்துல் விதாவில் அந்த பேருரையில ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட நிறைய மார்க்க செய்தி சொல்றாங்க. தீண்டாமை குறித்து சொல்றாங்க, அது கூடாது, தப்பு அப்படிங்கிறாங்க. கொலை, வட்டி, விபச்சாரம், எல்லா விதமான பாவத்தை பத்தின ஒரு எச்சரிக்கை பதிவு அந்த இடத்துல சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்து கேட்கிறாங்க, ஹல் பல்லகுத்தோ, நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி விட்டேனா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மக்கள் என்ன அர்த்தத்துல கேட்கப்படுது? இப்ப என்னென்ன வாழ்க்கை திட்டமோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனா, ஏதாவது சந்தேகம் தான் கேட்டுருங்க அப்படிங்கிறது கேட்கறாங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்லப்பா, A to Z மார்க்கத்தோட எல்லா சடங்கு சம்பிரதாயம். ஏன்னா ஹஜ்ஜி மட்டும் தான் எம்டியா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் நோன்பு சொல்லி கொடுத்துட்டாங்க, தொழுகை சொல்லி கொடுத்துட்டாங்க, ஜக்காத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க, இன்ன பிற கடமைலாம் முடிஞ்சிருச்சு. ஹஜ்ஜி சொல்லி கொடுக்கல. ஹஜ் என்ன பண்ணல? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல. கடைசி நிகழ்வா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஹஜ்ஜை சொல்லி கொடுக்குறாங்க. ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்திலிருந்து ஹஜ் கிரியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அந்த கடைசி 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஹஜ்ஜே சொல்லி கொடுக்குறாங்க. ஹஜ்னா எப்படி, இப்படிதான் ஹஜ் இருக்கணும், இப்படிதான் தொழுகை அந்த ஹஜ் நேரத்தில் இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப சொல்லி கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி கொடுத்து விட்டேனா அப்படின்னு கேட்கிறாங்க. மக்கள்லாம் சொல்றாங்க, பலா, ஆமா அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்க, என்னத்தை மிஸ் பண்ணீங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஒன்னு ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்கிறாங்க, ஹல் பல்லகுத்தோ, வேற யாருக்கா ஆட்சேபனை இருக்காப்பா? ஒரு 10 பேர் சொல்லியிருப்பாங்க, 10 பேருக்கு ஆட்சேபனை இருக்கலாம், வேற யாருக்காவது ஆட்சேபனை இருக்குதா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா மறுபடியும் கேட்கிறாங்க. ஆமா அல்லாஹ்வின் தூதரே நீங்க சொல்லிட்டீங்க. ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்கிறாங்க, ஹல் பல்லகுத்தோ, நான் சொல்லிட்டேனா? யாருக்காவது இந்த கடை கூட ஒரு ஆளுக்கு ஆட்சேபனை இருந்தா கூட சொல்லிருக்கு. ஆமா அல்லாஹ்வின் தூதரே நீங்க ஒரு 4 செய்தி விட்டுட்டீங்க, 4 விஷயத்தை எனக்கு சொல்லல, அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிருங்க. மொத்த மக்களையும் ஹஜ்ஜத்துல் விதாவில் வந்து ரசூலுல்லாஹ் 23 ஆண்டு கால தன்னுடைய தாவா பணியில் அல்லாஹ்வுடைய அருளால் வென்றெடுக்கப்பட்ட மக்களில் பெரும்பான்மையானவர்கள் ஒன்று கூடிய இடம் அது ஹஜ்ஜத்துல் விதா. அப்ப மறுபடியும் கேட்கிறாங்க, நான் தெளிவா கேட்கிறேன், தெரிஞ்சுக்கங்க, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டேனா? சொல்லிட்டீங்க, ஒரு குறை கிடையாது, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. உடனே ரசூலுல்லாஹ் வானத்துல கையை தூக்குறாங்க, உயர்த்தி சொல்றாங்க, இறைவா இதுக்கு நீ தான் சாட்சி. இதுக்கு யாரு சாட்சி? நீ தான் சாட்சி. மறுமையில வந்து ஒருவேளை இந்த கூட்டம் மாத்தி பேசலாம். எப்படி பேசலாம்? பேசுவாங்கன்னு இல்லை, ஒருவேளை பேசலாம். இல்ல முகமது நபி எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நிறைய மார்க்க விஷயத்துல வந்து எங்களுக்கு நிறைய தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா? இறைவா இதுக்கு நீ தான் சாட்சி, நான் வாக்குமூலத்தை வாங்கி கொடுத்துட்டேன், இதுக்கு நீ தான் சாட்சி. ஏன் நபி இப்படி ஒரு காரியத்தை செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, மறுமை நாளில் நபிமார்களை பார்த்து தங்களுக்கு பிரச்சாரமே நடக்கலைன்னு சொல்ற கூட்டம் வருவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமை நாளில் எல்லார்ட்டையும் விசாரிப்பான். இப்ப நம்மகிட்ட கேட்கிற கேள்வியை விட நபிமார்கிட்ட ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா தான் வரும். என்ன கேள்வி கேட்பான்? நான் சொன்னதெல்லாம் எடுத்து சொல்லிட்டீங்களா? அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேள்வி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபல நஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வல நஸ்அலன்னல் முர்சலீன். நாம் நபிமார்களையும் விசாரிப்போம், நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தையும் விசாரிப்போம், யாரையும் விட மாட்டோம். மூசா நபி நல்லவங்க, ஈசா நபி நல்லவங்க, இப்ராஹிம் நபி நல்லவங்க நான் விட போறது இல்லை. என்கிட்ட விசாரணை முடிச்சாதான் நல்லவங்க எல்லாரும் எங்க போக முடியும்? சொர்க்கம் போக முடியும். எல்லாத்தையும் பிடிச்சி விசாரிச்சுருவேங்கிறான். அப்படி விசாரிக்கும் போது நூஹ் நபி அல்லாஹ் பிடிப்பான். 950 ஆண்டு காலம் வாழ்ந்து இறை தூதர்.
அல்லாஹ் என்ன கேட்குறான், எல்லா நபிட்டும் கேட்கறதான். என்ன நீங்க மார்க்கத்தை கடைபிடிச்சிங்களா? கடைபிடிச்சேன். கடைபிடிச்சாச்சு. நான் என்னெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன்னு அது மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா? இப்படி மறுபடியும் வரும், சொர்க்கம் இருக்கும், நரகம் இருக்கும், விசாரணை இருக்கும், அங்கே போயிட்டா மறுபடியும் சாகலாம் முடியாது, திரும்பி உலகம் கிடைக்காது, நம்ம நல்லா உங்களை வாழணும், இப்படி எல்லா நபியும் அவங்க சமுதாயம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்களா? எல்லாம் கேட்குறோம். அப்போ நூஹ் நபி சொல்றாங்க, அல்ல நீ என்னென்ன சொல்லி கொடுத்தியோ அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்லியாச்சு. இதை அல்லாஹ் சொல்லிட்டாம ஜாக்கிரதையா இருந்துக்கங்க, பயந்துக்கங்க அப்படின்னு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அல்லாஹ் சரி சொல்லிட்டீங்களா, நீங்க தள்ளி நில்லுங்க. சமுதாயத்தை கூப்பிடுறான். நூஹ் நபி சமுதாயம் எல்லார்கிட்டையும் இப்படி நடக்கும். எல்லா நபிக்கிட்டையும் கேள்வி கேட்பான். எல்லா நபி அனுப்பப்பட்ட சமுதாயத்திட்டையும் எல்லாம் கேள்வி கேட்க தான் போறோம். இப்போ நம்மகிட்டலாம் கேட்பான், முகமது நபி வந்தாங்களா? நம்ம முகமது நபி பார்க்கல. முகமது நபி வார்த்தை வந்துருச்சு, முகமது நபியினுடைய சட்டத்திட்டம் வந்துருச்சு. அப்போ முகமது நபி வந்த மாதிரி தான். நபி வந்தா என்ன, நபியின் வார்த்தை வந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப எல்லா நபிக்கிட்டையும் கேட்பான், நீங்க போயிட்டீங்களா, சொன்னீங்களான்னு. எல்லா மக்கள்கிட்ட என்ன கேட்பான், வந்தாரா இவரு? மூசா நபி உங்களுக்கு வந்தாங்களா? ஈசா நபி உங்களுக்கு வந்தாங்களா? அப்படின்னு எல்லாம் கேட்பான். இப்ப நூஹ் நபியின் சமுதாயத்துக்கிட்ட எல்லாம் கேட்கறான். என்ன கேட்கறான், உங்ககிட்ட நூஹ்னு ஒருத்தர் வந்தாரா? இறை தூதன் சொன்னார், அந்த மறுமை நாள் வரும், அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான், விசாரிப்பான் அப்படின்னு பயமுறுத்தினார், உங்களுக்கு சொன்னாரா அப்படின்னு கேட்கறான்ல. அந்த மக்கள் அங்க மறுமை நாள்ல நரகத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு அல்லாஹ் முன்னாடி பயத்தை எப்படி ஒரு பயமற்றவர்களாக பேசுறாங்கன்னா, எங்கள்கிட்ட யாரும் வரல, நூஹ்னா ஒரு ஆளும் வரல, தூதர்னு எங்கள்கிட்ட யாரும் சொல்லல, அல்லாஹ்க்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அந்த ஒரு பேச்சுக்கு அங்க யாரு அந்த அங்க வந்து சாட்சி சொல்வதற்கு ஆளே இல்லைன்னா கூட நொடி பொழுது தூக்கி எரிஞ்சிருவான் நரகத்துல. அல்லாஹ் அவள முடியும். ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பரா ஹேண்டில் பண்றான். அப்படியா, யாருமே வரலையா, மறுபடியும் நூஹ பிடிங்க. நூஹ கூப்பிட்டான்ல, நீங்க போய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னு சொல்றீங்க, அவங்க வரவே இல்லைங்கிறாங்க, என்ன கதை, நீங்க போனீங்களா இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். இல்லை அல்லாஹ் போனேன், என்ன சாட்சி அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். அப்ப முகமது நபியும் அவருடைய தோழர்களும் எனக்கு சாட்சி, அவங்களுடைய சமுதாயம் எனக்கு சாட்சி என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய நாம் சஹாபாக்கள் தொட்டு கியாமத் நாள் வரை வரக்கூடிய மார்க்கத்தை பற்றி அறிந்த, மார்க்க அடிப்படையில் வாழ்ந்த முஸ்லிம்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சென்று அவர் சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்தார் என்பதை அதற்கு நாம் சாட்சியாக இருப்போம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. இது எதுக்கு நம்ம பதிய வைக்கிறோம்னா, எல்லாத்தையும் அல்லாஹ் விசாரிக்க போறோம், நபிமார்களையும் கேட்போம். அதனால தான் அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டு அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஐயு ஷையின் அக்பரு ஷஹாதா, மிகப்பெரிய சாட்சியம் எதுன்னு கேளுங்க, கேட்டுட்டு நீங்களே பதில சொல்லுங்க, அல்லாஹு ஷஹீதும் பைனி வ பைனக்கும், எனக்கும் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வே மகத்தான சாட்சி என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சரி, அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அறிந்து கொள்வார்கள்? இந்த யூதர்கள் இருக்கிறாங்க, ரசூலா காலத்து யூதர்கள், இந்த காலத்தில் உள்ள இல்லை, நபி காலத்தில் உள்ள யூதர்களோ நபி காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களோ முகமது நபியை பார்த்த உடனே அவங்க என்னன்னு புரிந்து கொள்வார்கள், எப்படி நபியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சொல்லுங்க. தன் பிள்ளையே அறிவார். சரி, குர்ஆன்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் பிள்ளையை அறிவதை போன்று அறிவார்கள்னா என்ன அர்த்தம்? சரி சரி சரி. அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக்கப்படுவது என்பது உலகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு புதுசு, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு பழசு. இப்போ வந்து என்ன, ஒரு பேச்சுக்கு இந்தியாவிலேயோ அந்த மக்காவே எடுங்களேன், மக்கால குறைஷிகள் இருந்தாங்கல்ல, அபூ ஜஹல், அபூ லஹப், உத்துபா, ஷைபா, உமையா, இவங்களாம் தூதர்னா என்னன்னு தெரியாது, எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்பாங்க, தூதரையும் தெரியாது, வேதத்தையும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அதான் சூரா யாசீன் அல்லாஹ் சொல்றான், நபியே இதற்கு முன்னால் எச்சரிக்கை செய்யப்படாத ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் எச்சரிக்கையாளராக அனுப்பப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு யாசீன் சூறால அல்லாஹ் பேசுறான். அப்ப தூதர்னு சொன்னா அதனால தான் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, மனுஷனையே தூதரா அல்லாஹ் அனுப்புனா, அல்லாஹ் வானவர் அனுப்பக்கூடாதா அப்படிலாம் கேட்டது யாரு? மக்கா குறைஷிகள். ஆனா தூதரை பத்தின நாலேஜ் யாருக்கு உண்டுன்னா வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்டு. ஏன்? உனக்கு தூதர் புதுசு இல்லை, நீ நிறைய தூதரை பார்த்துட்ட, உன் சமுதாயம் உன் வம்சாவளி பார்த்துருக்கு. மூசா நபி பார்த்தாச்சு, ஈசா நபி பார்த்தாச்சு, சக்கரியா நபி, யஹ்யா நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி, அய்யூப் நபி, யூசுப் நபி, யூனுஸ் நபி, இப்ராஹிம் நபி, எல்லா நபி யாருடைய சமுதாயம்? யூத கிறிஸ்தவ சமுதாயம். அப்போ உனக்கு முன்னாடி உங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த 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 இடத்துல வந்துன்னா இந்த இறை தூதர் வந்தாரு, இந்த இடத்துல இந்த காலத்துல இந்த இறை தூதர் வந்து பிரச்சாரம் பண்ணாரு, உனக்கு தெரியும். அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு முகமது நபி பழசுதான், நமக்கு தான் புதுசு. வேதம் கொடுக்கப்படாத சமுதாயத்துக்கு தான் புதுசே ஒழிய
யூத கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் முகமதுன்னு ஒரு தூதர் வர்றதுங்கிறது அவங்க ஆல்ரெடி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்ல போனா யூதர்கள் ஏன் மதீனாக்கு வரணும்? யூதர்களுக்கு நாடு கிடையாது தெரியுமில உங்களுக்கு. மூசா நபி காலத்துல இருந்து யூதர்களுக்கு என்ன கிடையாது? அவனுக்கு நாடெல்லாம் கிடையாது. அல்லாஹ் நாட்டை கொடுக்க ரெடியா இருந்தான். இந்த நாட்டுக்குள்ள போங்க, அநியாயக்காரன் நிறைய பேர் இருக்கிறான், அவங்களோட யுத்தம் செய்யுங்க, அந்த நாட்டை நீங்க உரிமையாக்கி கொள்ளுங்கள்னு சொன்னான். அப்ப பதில் என்ன வந்துச்சு? மூசாவை நீங்களும் உங்க அல்லாவும் போய் என்ன செய்யுங்க, சண்டை போடுங்க, நாங்களாம் வரமாட்டோம். சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெற்றி வாங்க வருவாங்களாம், சண்டை போட நாங்க வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்ப அல்லாஹ் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டு உங்களுக்கு நாடற்றவர்களாக மாற்றினான். மூசா நபி காலத்தொட்டு யூதர்களுக்கு என்ன கிடையாது? நாடு கிடையாது. அவன் ஏதாவது ஒரு நாட்டுக்குள்ள நுழைவான், அரசாட்சியை பிடிப்பான், அரசர்களை இவனுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வருவான். இப்படித்தான் ஒவ்வொரு கால பொழுதுகளையும் அவன் ஏதாவது ஒரு இடத்துல போய் குழப்பத்தை ஏற்படுத்தி நாசமாக்குவான். அப்படிதான் அவன் கடைசியா ஒரு 70 வருஷம் முன்னாடி எங்க வந்தான்? பாலஸ்தீனத்துல வந்து கோட்டை போட்டு இஸ்ரேல்னு ஒரு நாட்டை உருவாக்கி வச்சுட்டான். சரிங்களா? மூசா நபி காலத்துல இருந்து அவனுக்கு என்ன கிடையாது? நாடு கிடையாது. மூசா நபி வரதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரண்ட் அடிமையா கிடந்தான். மூசா நபி வந்ததுக்கு அப்புறம் சுதந்திரமான ஒரு அடிமையை போன்று உலகம் முழுக்க வந்து என்னன்னா நாடோடியாக திரிவார்களை ஒழிய அவர்களுக்கு என்ன கிடையாது? நாடு கிடையாது. நாடு இல்லாதவர்கள் ஏன் மதீனாக்கு வந்தாங்க? ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வரும்போது யார் இருந்தாங்க? யூதர்கள் இருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் கூட அதிகமா இல்லை, யூதர்கள் இருந்தாங்க. எதனால இருந்தாங்கன்னா, முந்தைய வேதமான தௌராத் இஞ்சிலில் சொல்லப்பட்டிருக்கிறது, முகம்மது என்கிற பேருடைய ஒருவர் வருவார், அவர் இறை தூதர். முகமதுன்னு பேர் வச்சு ஒருத்தர் என்ன வருவாரு? ஒருத்தர் வருவாரு, அவர் இறை தூதர். அவர் எஸ்ரிஃபுக்கு வருவார். எஸ்ரிஃப்னா மதீனாவுக்கு பழைய பேர் தான் எஸ்ரிஃப், புதிய பேர் தான் மதீனா. எஸ்ரிஃபுக்கு வருவாருங்கிறது அவங்களுக்கு முன்னாடி வேதத்துல வந்துருச்சு. இதை எதிர்பார்த்து அவங்க பூர்வீகமா எங்க வந்து தங்கிட்டாங்க? மதீனா நகரத்துல வந்து தங்கிட்டாங்க. மதீனாவை சுத்தி இருக்கிற பனு குறைலா, அதை சுத்தி இருக்கிற ஹைபர், இது எல்லா இடத்துலயும் யார் தான் இருக்கிறா? யூத சமுதாயம் இருக்கிறது. அப்ப அவங்க வந்து உட்கார்ந்தது எதுக்கு? தூதர் ஒருத்தர் வரப்போறாரு. அவங்க வியாபாரம் பண்ற இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, மக்காவில் போய் வியாபாரம் பண்ணுவாங்க, வேற இடத்துல வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரம் பண்ற இடத்துல இப்ப தூதர் வருவார் பாருங்க, எங்க தூதர் வருவார் பாருங்க, வந்ததுக்கு அப்புறம் உங்க கதை இருக்குது பாருங்க, எல்லா பேரும் உடைச்சிருவோம் அப்படிலாம் மிரட்டியெல்லாம் வியாபாரம் பண்ண ஆட்கள் அந்த யூதர்கள். இப்ப தூதர் எதிர்பார்த்தாங்கல்ல, எதிர்பார்த்த மாதிரி தூதர் வந்தாச்சு. முகமது நபி மக்காவில் இருக்கிறாங்க, தூதர் ஆயிட்டாங்க. 13 ஆண்டு காலம் மக்காவில் சிரமப்பட்டு பிறகு எங்க வராங்க? மதீனா நகரம். இவன் எதிர்பார்த்த மாதிரி கரெக்டா மதீனா நகரத்துக்கு வந்தாச்சு. இப்ப என்ன செய்யணும்? அப்ப ஆடி நம்ம தூதர் வந்துட்டாரு, இந்தாங்க களிமா சொல்றேன் பாருங்க, இந்த இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், கட்டுப்பட்டுட்டோம், சரணாகதி அடைஞ்சிட்டோம், நேர நபி கிட்ட வந்து இருக்கணும். வரமாட்டோம் டைம் இல்ல, நாங்க வரமாட்டோம். ஏன் வரமாட்டேன்? நீ இதை எதிர்பார்த்தோம், முன்னோர் இங்க வந்து உட்கார்ந்த மதீனால வந்து உட்கார்ந்தது ஏன்? இதை எதிர்பார்த்தா வந்தீங்க, அப்ப ஏன் வரமாட்டேங்கிறீங்க? தூதர் வருவாரு நாங்க நினைச்சதெல்லாம் உண்மைதான், எங்க கூட்டத்துல இருந்து வருவாரு நாங்க நினைச்சோம். வந்தது யாரு? அரபு குலத்துல இருந்து, அந்த மக்கா பாலைவனத்துல இருந்து வந்தது நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க வேற ஆள்ல எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. இவன் சொல்றது பொய். இப்ப இதுக்கு முன்னாடி வந்த தூதர்லாம் எந்த இடத்துல இருந்து வந்தாங்க? யூதர்கள் தானே. யூசுப் நபி யாரு? அவர் யூத வம்சத்தை சார்ந்தவர். அய்யூப் நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி யாரு? யூத வம்சம். ஜக்கரியா நபி, யஹ்யா நபி, ஈசா நபி யாரு? யூத வம்சம். அப்ப அந்த நபி எல்லாம் மட்டும் ஏத்துக்கிட்டானா? இவனை பொறுத்து ஏத்துக்க கூடாதுதான் மனநிலை. தூதரை ஏத்துக்க கூடாது, தூதரை கொல்லணும், தூதரை விரட்டணும், இது மனநிலை. இப்ப வேற ஒரு கூட்டத்திலிருந்து முகமது நபி வந்தோன்னு என்ன சொல்றான்? இல்ல நாங்க எங்க கூட்டத்திலிருந்து வருவாருன்னு நினைச்சோம், அந்த கூட்டத்திலிருந்து வந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம், இவர் பொய், தூதரை இல்லைன்ட்டான். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் பாருங்க. அன்னாமுடைய 20வது அத்தியாயத்தினுடைய, அதாவது 6வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனம், அல்லதீன ஆத்தைனாகுமுல் கிதாப், யாருக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ, தௌராத் இன்ஜீல், யாருக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் யஅரிஃபூனஹு, இந்த தூதரை அறிகிறார்கள், கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், தங்கள் பிள்ளைகளை அறிவதை போன்று. ஒரு 1000 பிள்ளைகள் இருக்கு, நம்ம பிள்ளை அந்த 1000 பிள்ளைக்கு மத்தியில் இருக்கு அப்படின்னா அந்த கூட்டத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகுமா? ஆக மாட்டோம். வேற யாராவது கன்ஃபியூஸ் ஆகலாம், என் பிள்ளைய தெரியல எனக்கு என்ன கன்ஃபியூஸ், அப்படிதான் நம்ம நினைப்போம். நம்ம பிள்ளைய தான் அழகா தூக்கிட்டு வந்துருவோமே, இது என் பிள்ளை இந்த தெரியுது அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப அல்லாஹ் சொல்ற, ஒரு வாப்பா அம்மா பிள்ளை எப்படி கண்டுபிடிக்குமோ அந்த மாதிரி இவர் தூதருங்கிறது மற்றவனுக்கு தான் புதுசு. இவன் பார்த்தவொன்னு அடிச்சிடலாம் இவர் தூதர் தான், மற்றவங்க தான் சோதிக்கணும். இப்போ மக்கா குறைஷிகள் கேட்டாங்களா, சான்று கேட்டாங்களா, அவன் கேட்டது நியாயம் தான். சான்றை பார்த்துட்டு மறுத்ததான் அநியாயக்காரனா மாறிட்டான். சரிங்களா? ஏன்னா அவன் தூதருங்கிற கோட்பாட்டை ஏத்துக்கல. உனக்கு தூதருங்கிற கோட்பாடு உண்டு, முகமதுன்னு ஒரு தூதர் வரும், முகமதுன்னு பேர் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா சஃப்ல அஹ்மதுன்ற பேருடைய தூதர் வருவாரு அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இஸ்முஹு அஹ்மது, அஹ்மது என்ற பேருடைய ஒருவர் வருவார். அப்ப ஈசா நபி முன்னாடி 600 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. மூசா நபி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது எல்லாம் உனக்கு தெரியும், முகமது நபின்னு ஒருத்தர் வரப்போறாருன்னு திட்டவட்டமா தெரியும். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இவர் தூதர்னு தெரியும். இவ அபூபக்கர் ரலியல்லாஹு முகமது நபி ஏத்துக்கிட்டாங்கல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? முகமது நபி ஏத்துக்கிட்டாங்க. எப்படி ஏத்துக்கிட்டாங்க? 40 வருஷமா இந்த மனிதரோட நம்ம பழகி இருக்கிறோம், ஒரு போய் சொல்லியிருப்பாரா? ஒரு போய் சொல்லலை.
அப்பமே சொல்லாதவர் இப்ப சொல்லவா போறாரு, அப்ப இவர் கரெக்டா தான் இருப்பாரு அப்படின்னு நம்பினாங்க. அவங்க எப்படி நம்பினாங்க? 40 ஆண்டு கால வாழ்க்கையை பார்த்தாங்க. 40 ஆண்டு காலமே ஒரு பொய் சொல்லல. 40 ஆண்டு காலமா ஒழுக்கமா இருந்தார். 40 வருஷம் ஒருத்தர் ஒழுக்கமா இருந்தா அதுக்கப்புறம் தப்பு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் இருக்க முடியாது ஒழுக்கமா. இவர் இருந்திருக்கிறார், அப்ப இவர் உண்மையாளர் தான் இருப்பார் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. அவங்க சான்றெல்லாம் பார்க்கல. இப்படி ஒருத்தர் வருவாருன்னு தௌராத்துல இருக்கிறான்னு படிச்சு பார்த்துட்டு வந்தாங்க, பார்க்கல. இஞ்சில படிச்சு பார்த்துட்டு வந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கல. நீங்க சொன்ன உண்மையா தான் இருக்கும். நாங்க உங்களை என்ன இன்னைக்கு நேரத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்க சொன்ன உண்மைதான் அப்படின்னு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மக்காவில் உள்ள சஹாபாக்கள். ஆனால் இவன் அப்படி கிடையாது, சான்று இருக்குது. இவர் தூதருங்கிறது அவனுக்கு திட்டவட்டமா தெரியும். ஒரு கூட்டத்தில் பிள்ளையை கண்டுபிடிக்கலாம், தாம் பிள்ளையை கண்டுபிடிக்க யாரை கண்டுபிடிக்கலாம், இவரை தூதர் என்று அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அப்படி அறிந்து கொண்டு இருந்தும் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபஹும் லா யுமினூன், ஆனாலும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்பிக்கை கொள்ளாதவர்களாக ஆகிவிட்டார்கள். தெளிவா தெரிஞ்சுட்டு மறுக்கிறான்னு பாருங்களேன். அபூஜஹல் மறுத்தாமல, அவன் கடைசி வரைக்கும் என்னதுமா நம்பினான், நான் ஹக்கில் இருக்கிற முகமது பாத்தில இருக்கிறான்னு நம்பினான். சாகர வரைக்கும் அவனுக்கு அந்த நம்பிக்கை, நான் ஹக்கில் இருக்கிறேன், அதெல்லாம் முகமது சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஏமாத்துறாரு, ஊரை ஏமாத்துறாரு அப்படி அந்த நம்பிக்கையோட மௌத்தானான். அவன் யாரு? நரகவாசி. அபூ லஹப் சாகர வரைக்கும் என்ன மனநிலை இருந்தான், நான் ஹக்கு முகமது பாத்தில். உத்துபா சாகர வரைக்கும் என்ன மனநிலை, நான் தான் ஹக்கு, நான் தான் உண்மையில இருக்கிறேன். முகமது அவர்கள் அவர் பொய்யில பாத்தில பாவத்தில் இருக்கிறார் நினைச்சான், அவனே நரகவாசி. யூதன் எப்படி மனநிலை இருக்கிறான், நம்ம பாத்தில் தான், முகமது யார் தான், ஹக்கில் தான் இருக்கிறார், ஆனால் ஏற்றுக்கூடாது. எவ்வளவு வன்மன் பாருங்கண்ணே. நான் பாத்தில் அவனுக்கு தெரியும், முகமது நபி ஹக்கில் இருக்காருன்னு அவனுக்கு தெரியும், ஆனால் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவிற்கு மனநிலையில் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்த கேள்வி, பெண்களுக்கு மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் யார்? அல்லாஹ்வின் வசனங்களை பொய் என்று கூறுபவர்கள் அநியாயக்காரர்கள். வேற ரெண்டு பேர், அதாவது குர்ஆன்ல நிறைய இடத்துல அநியாயக்காரர் யாருங்கிறத அல்லாஹ் பட்டியல் போடுறான். ஒமன் அதுலமோ ஃபமன் அதுலமோன்னு குர்ஆன் நிறைய சொல்றான். அதுல இந்த இடத்துல என்னன்னா ரெண்டு சாராரை பெரும் அநியாயக்காரன் அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். யார் என்றால் ஒமன் அதுலமோ, மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? மிம்மன் இஃப்தரா அலல்லாஹ் கதிபன், அல்லாஹ் மீதே பொய்யை இட்டு கட்டுவான். அல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டான், ஆனா அல்லாஹ் மேலே என்ன செய்வாரு, செய்வாங்க, பொய்களை இட்டு கட்டுவார்கள். அவ் கத்தப பி ஆயாத்தி, அல்லது அவனுடைய வேத வசனங்களை மறுப்பவர்களாக இருப்பார்கள். இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், அநியாயக்காரர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்றான். வாங்க முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான், மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் யார்? மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட, அவ் கஸப பி ஆயாத்திஹி, அல்லது அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய் என்று சொல்பவனை விட. ஒன்னு அல்லாஹ் மேல இவன் பொய்யை சொல்லுவான், அல்லது அல்லாஹ் சொல்ற உண்மை இவன் பொய்ன்றுவான். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் மீது பொய்யை சொல்பவனோ
அல்லாஹ் சொல்லுவதை பொய் என்று சொல்பவனோ இவர்களை விட பெரும் அநியாயக்காரர்கள் யார்? இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் ஆழமா பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முகமது நபி அவர்கள் ஒரு பேச்சுக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் பொய்யராக இருப்பாரே ஆனால் இந்த வசனத்தை அவர் பேசியிருக்க கூடாது. அப்படிதானே? ரசூலுல்லாஹ் உண்மையாளர், அதில் யாருக்கு எந்த மாற்றம் இல்லை. ஒரு பேச்சுக்கு நவுது பில்லா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதரே இல்லை, அவர் ஒரு பொய்யராக இருப்பாரே ஆனால், சரிங்களா, அவர் ஒரு பொய்யராக இருப்பாரே ஆனால் இது யாரை திட்டுற மாதிரி அர்த்தம்? தன்னைத்தானே திட்டுற மாதிரி அர்த்தம். அவரே வந்து என்னன்னா அல்லாஹ் மேல இட்டு கட்டிட்டு என்ன சொல்றாரு? இட்டு கட்டுறவனோட பெரிய அநியாயக்காரவனா உண்டா அப்படின்னு பேசினா தன்னைத்தானே திட்டுவதை போன்ற அர்த்தம். அப்ப இது மாதிரியான வசனங்களை அவர் ஸ்கிப் பண்ணியிருக்கணும். இது இந்த மாதிரி வசனங்களை கொண்டு வந்திருக்க கூடாது. அவர் உருவாக்கிய குரானாக இருந்தால், அவர் உருவாக்கிய மார்க்கமாக இருந்தால், அவர் உருவாக்கிய இறைவனாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மாதிரி வசனங்களை தவிர்த்திருக்கணும். ஆனா தவிர்க்காமல் இந்த மாதிரி வசனங்கள் குரான்ல நிறைய இடத்துல இடம்பெறுவதில் இருந்த என்ன தெரியுதுன்னா, இந்த குரானுக்கு முகமது நபிக்கு சம்பந்தம் கிடையாது. யாருக்கு சம்பந்தம் இல்லை. குரானை கொடுக்கறது மட்டும் தான் நபி வேலை. இந்த வசனத்தை முதல்ல போடுவோம், இந்த வசனத்தை ரெண்டாவது போடுவோம், இந்த வசனம் வேண்டாம், இந்த வசனம் வேணும், முடிவெடுக்கிறது யார் அதிகாரம்? அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். முகமது நபிக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப தெல்ல தெளிவா அந்த வசனத்திலேயே அல்லாஹ் உணர்த்துறான் பாருங்க. இவர் என் மேல பொய் சொல்லிட்டாரு நீங்க சொல்றீங்க, என் மீது இட்டு கட்டினார் நீங்க சொல்றீங்க. என் மீது இட்டு கட்டு போனை விட பெரிய அநியாயக்காரன் ஒருத்தர் இருக்கிறானா, நபியே நீங்க சொல்லுங்க, மக்கள்கிட்ட போய் இது பரப்புங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து ஒருத்தர் இட்டு கட்டுவாரே ஆனால் இது ஒரு பயத்தை தரும், ஒரு நெருடலை தரும். ரசூல்லாவை இட்டு கட்டிட்டு இட்டு கட்டுற எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் தெரியுமா, அயோக்கிய போய் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்களா? அறிவுள்ள எவனும் சொல்ல மாட்டான். அப்ப ரசூல்லா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வசனத்திற்கும் இந்த குரானுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் நபிக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்கிற நபர் தான். இந்த வசனங்கள், இந்த ஆயத்துகள், இந்த குரான், இந்த மார்க்கம் அத்தனையுமே அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் இது போன்ற வசனங்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ் உணர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர் செய்திகளை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்ப்போம். அடுத்து குரானுடைய வகுப்பு நாம் நடத்தினால் சூரா அன்ஆம்ல 20வது வசனத்திலிருந்து, நான் 20க்கு அப்புறம் பார்க்கல, 20வதுல இருந்து 50 வரை, ஆல்ரெடி 30 வரைக்கும் படிச்சிட்டோம், மறுபடியும் 20ல இருந்து 50 வரை என்பதை நம்ம நினைவுபடுத்தும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.